மகாலய அமாவாசையை முன்னிட்டு செஞ்சி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலில் ஏராளமானவர்கள் அரிசி, காய்கறிகள், கீரை உள்ளிட்ட பொருட்களை தானமாக வழங்கி மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு நிதி கொடுத்து வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மாநகரின் ஈசானிய மூலையில் சிறுகடம்பூர் பகுதிகளில் சித்தர்கள் வணங்கிய சுமார் 1200 ஆண்டுகள் பழம்பெரும் திருத்தலமாக விளங்கும் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலில் புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசையான இன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். புரட்டாசி மாத மகாலய அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் புண்ணியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. மேலும் குறிப்பாக இயற்கைக்கு மாறாக இறந்து போனவர்களின் ஆன்மா கடைதேற மகாலய அமாவாசை வழிபாடு மிகவும் உதவும். புரட்டாசி அமாவாசையில் செய்யும் தர்ப்பணம் அவர்களுக்கு திருப்தி அளித்து கடைதேற உதவும். பித்ருக்களின் ஆசி ஒருவருக்கு இருந்தால் அவர்களை தீவினைகள் அண்டாது தீர்க்க ஆயுளும் செல்வ செழிப்பும் சந்தோஷ வாழ்வும் கிடைக்கும். புரட்டாசி மாதம் அமாவாசை தினம் வரை அவர் நம்மோடு தங்கியிருப்பதாக ஐதீகம். எனவேதான் அந்த 15 நாட்களும் முன்னோர்கள் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கருதினர். ஆனால் எல்லோராலும் 15 நாட்களும் வழிபாடு செய்ய இயலாது. என்றாலும் குறைந்தபட்சம் மகாலய அமாவாசை தினத்திலாவது முன்னோர்கள் வழிபாடு செய்ய வேண்டுவது அவசியம். அதன்படி புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசையான இன்று செஞ்சி சிறுகடம்பூர் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலில் ஏராளமானவர்கள் புனித நீராடி அரிசி, காய்கறி, கீரை உள்ளிட்ட பொருட்களை புரோகிதர்களுக்கு தானமாக வழங்கி மறைந்த தங்கள் முன்னோர்களை நினைத்து எல் தண்ணீரை குளத்து நீரில் விற்று சூரிய பகவானுக்கு தீபம் காட்டி வழிபட்டு தங்களது கடமைகளை நிறைவேற்றினர். இந்த தர்ப்பண நிகழ்ச்சியில் செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்தும் ஏராளமானவர்கள் வந்து புனித நீராடி மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சென்றனர்.